வணக்கம். இந்த பதிவில் பணியில் இருப்பவர்கள் எவ்வாறு தங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு அணுகுமுறை. நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், மீண்டும் இந்த பிளாக் பதிவிட்டிருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இதில் ஒரு சிறு மாறுதலுக்காக வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் எப்படி இந்த பதவியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளை தக்க வைத்து கொண்டு முன்னேறி தலைமை பண்புகளை கொண்ட தலைமையாளராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்கான விடை தேடல்தான் இந்த பதிவு. இதில் நிறைய பேர் நிறைய எழுதியிருக்கிறார்கள், நிறைய பேர் நிறைய பேசியிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அவற்றில் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவை என்னென்ன, யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள், யார் யாருக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறு அலசல். அதாவது கிரியேட்டிவிட்டி, அதாவது வித்தியாசமான முறையில் செயல்படுவது, வித்தியாசமான முறையில் சிந்திப்பது, இவைகள் இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அரைத்தமாவையே அரைத்து கொண்டிருந்தால் புதுமை வராது. ஆக இந்த கிரியேட்டிவிட்டி, புத்துணர்வு அல்லது புதியவைகளை உருவாக்குதல், புதிய முறையில் சிந்தனை செய்தல் ஆகியவை நீங்கள் எங்கு பணியில் இருந்தாலும் உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்லும். சரி, இந்த கிரியேட்டிவிட்டி இல்லை என்றால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதா? ஏன் முடியாது என்ற கேள்வி வரும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடுகிறார்கள். ஆனால் முதலில் 1, 2, 3 என்று தான் பரிசு கொடுக்கிறார்கள். எல்லோரும் ஓடிவிட்டீர்கள், எல்லோருக்கும் பரிசு என்று சொல்லுகிறோமா? இல்லை அல்லவா? அதை போலத்தான் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து மாறுபட்ட செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் தனித்தன்மை பெற்றவர்கள் ஆகிறார்கள். அடுத்தது இந்த கூட்டு முயற்சி அல்லது டீம் ஒர்க். டீம் ஒர்க் என்பது நமக்கு பெரிதும், அதாவது குழுவாக பணிபுரிதல் என்பது நமக்கு பெரிதும் ஒத்து வந்த ஒரு சமாச்சாரமாக இருக்காது. இல்லை. ஏனென்றால் 2 பேரோ 4 பேர்களோ பேசி கொண்டிருக்கும் போது நானா நீயா என்ற ஒரு எடை தூக்கி பார்க்கும் ஒரு வேலை வந்து விடுகிறது. அவைகளை சுத்தமாக அழித்துவிட்டு நாம் நம்முடைய குழுவில் எப்படி பணியாற்றுகிறோம், எவ்வாறு அவர்களோடு இணைந்து பேசுகிறோம், செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் தனிமரம் தோப்பாகாது. அனைவரும் சேர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் புதிதாக ஒரு வழியை கண்டுபிடித்தீர்கள் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய மவுசே தனி. கொலம்பஸ் மற்றவர்கள் அத்தனை பேரும் ஆளுமைகளாகத்தான் சென்றார்கள். கொலம்பஸ் வித்தியாசமாகவோ அல்லது ஏதோ ஒரு முறையிலோ என்னவோ ஒன்றை செய்து கொலம்பஸ் ஏதோ ஒரு இடத்தை கண்டுபிடித்தார். பின்னாளில் அது அமெரிக்கா என்று ஆனது. ஆனால் அதிலும் சில வேறுபாடுகள் உண்டு. அவர் போனது வேறு, இவர்கள் கண்டுபிடித்த முயற்சி. அதை போல எந்த நிறுவனத்திலும் உங்களுடைய முதல் முயற்சி நிறுவனத்தையும் மற்றவர்களையும் வழிநடத்தி புதுமைக்கு கொண்டு சென்றால் அது எவ்வளவோ நல்ல செயல்களை செய்யும். நம்பகத்தன்மை. இன்றைய தினம் உலகத்தில் எத்தனை பணம் வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம், எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம், பேசலாம். ஆனால் நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் என்றால் வடிகட்டி எடுத்து விடலாம். அந்த வடிகட்டியை எடுத்த ஒரு சிலவற்றில், ஒரு சில மனிதர்களில் நீங்கள் ஒருவர் என்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னோக்கி செல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். இந்த நம்பகத்தன்மையை வளர்த்து கொள்வது கொஞ்சம் சிரமம் என்று சொன்னால் யாரும் யாரையும் நம்புவதில்லை. அப்படி ஒருவர் நம்மை நம்ப வேண்டும் என்றால் நாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை செய்ய வேண்டும். அடுத்தது உறுதித்தன்மை. ஃபார்ம். எல்லாவற்றிலும்
நான் நிச்சயமாக இப்படித்தான் என்று அந்த உறுதித்தன்மையை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அசர்ட்டிவ்னஸ் என்றால் நான் முயற்சி எடுக்கிறேன், நான் செய்வேன் என்ற ஒரு உந்துதல். அந்த பீப்புள் அசர்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த அசர்ட்டிவ்னஸ், இதை அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் ஏடி என்று சொல்லி நிறைய பயிற்சி பட்டறைகள் நடக்கின்றன. அவைகளில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சி பட்டறைகளில் தெரிந்தவைகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திலோ, நீங்கள் பணியாற்றும் இடத்திலோ, அல்லது உங்களுடைய குழும அமைப்பிலோ அந்த உறுதித்தன்மை அசர்ட்டிவ் தீர்மானமாக முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கு தனியாக வித்தியாசப்படுகிறீர்கள். இது தீர்மானமாக ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட அவர்கிட்ட சொன்னால் அவர் செஞ்சு கொடுத்துருவார், அவர் முடிச்சிருவார் என்ற ஒரு நம்பிக்கை வளர்கிறது அல்லவா. அந்த அந்த பிரச்சனைகளை தீர்ப்பவர் என்ற ஒரு பட்டயத்தை நீங்கள் வரைந்து கொண்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மவுசு தனி. அந்த எல்லாவற்றிலும் ஒரு புதுமையான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த உறுதித்தன்மையோடு அவற்றை நீங்கள் மேலெடுத்து கொண்டு செல்லும் பொழுது இவர் ரொம்ப கரெக்டாக பேசுவார், அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது என்று உங்களை பற்றிய ஒரு மதிப்பீடு மற்றவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் அல்லவா, அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை உருவாக்குவராக இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் சால்விங் என்றால் பிரச்சனைகளை அழித்தது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து விட வேண்டும். அதில் தீர்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் இருக்க வேண்டும். எளிதான தகவல் கருத்து பரிமாற்றம். பேசும் பொழுது சிலர் பேசுவது என்னவென்றே தெரியாது. என்னை வைத்து நீங்கள் யாரையும் இடைபடக்கூடாது, சரியா? அப்படி பேசும் பொழுது கரெக்டாக சொல்கிறாரு, ரொம்ப கச்சிதமாக சுருக்கமாக சொல்கிறாரு என்ற ஒரு சான்றிதழ் உங்களோடு பணிபுரிவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வியக்கத்தக்க அளவுக்கு சென்று விட்டீர்கள் என்று பொருள். அதை செய்வதற்கு சில பயிற்சிகள் வேண்டும். அவை என்ன? மறுபடியும் தொடருவோம், காண்போம்.